சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜூலை மாதம் 2ஆம் தேதி. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 7வது அதிகாரம் 25வது வசனம். கிபி 90ஆம் ஆண்டில் அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய வார்த்தைக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சிக்காகவும் பத்மு தீவின் சிறையில் இருந்தான். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமானார். இந்த சமயத்தில் விசுவாசிகள் மிகுந்த உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருந்தார்கள். சிலர் சிதறி போனார்கள், சிலர் சிறையில் அடைக்கப்பட்டனர், மற்றவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளானார்கள். எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய ஆவிக்குரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. இன்று உலகின் எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதே நிலைமை நிலவுவதை பார்க்கின்றோம். கடைசி நாட்களில் அநேகரின் அன்பு தணிந்து போம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் இது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி விசுவாசிகள் தேவ பக்தியின் ஒரு வேஷத்தை கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அதன் வல்லமையை மறுக்கிறார்கள். இன்று கிறிஸ்தவர்களிடையே உலக பிரகாரமான செயல்பாடுகள் அதிகரித்து வருவதையும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் குளிர்ந்த நிலையில் இருப்பதையும் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை மிக சிலரே தாங்கிக் கொள்ள முடிகிறது. சில கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்களாக மாற விரும்புகிறார்கள், ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் உலகத்தை விட்டுவிட விரும்பவில்லை. ஒருமுறை நான் ஒரு சிறு பையனை பார்த்தேன். அவன் கையில் அழுக்கு படிந்த ஜிலேபி இருந்தது. நான் அந்த பையனை நினைத்து பரிதாபப்பட்டு, அதை தூக்கி எறிந்துவிடு, நான் வேறொரு நல்லதை வாங்கி தருகிறேன் என்று சொன்னேன். அவன் ஒரு கையில் ஜிலேபியை இறுக்கமாக பிடித்திருந்தான். நான் கொடுக்க விரும்பியதை மற்றொரு கையை நீட்டி வாங்க முயன்றான். தன்னிடம் இருப்பது மிகவும் அழுக்கு என்று அவனுக்கு தெரியும், ஆனால் அவன் அதை விட்டுவிடவில்லை. ரெண்டையுமே விரும்பினான். அதுபோல சில கிறிஸ்தவர்கள் உலகம் மற்றும் தேவன் ரெண்டையுமே விரும்புகிறார்கள். ரெண்டையும் ஒருவர் கொண்டிருக்க முடியாது. நீங்கள் தேவனை விரும்பினால் நீங்கள் அவரை முழு மனதுடன் அன்பு கூற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7 பொன் குத்துவிளக்கில் மத்தியில் உலாவுவதை யோவான் பார்த்தான். கர்த்தர் யோவானிடம், எனக்கு கலப்படமான கூட்டமோ அல்லது உலக பிரகாரமான சபையோ வேண்டாம், எனக்கு ஒரு பரிசுத்தமான சபை வேண்டும். என் ஜீவன் ஏராளமாக பாயும் ஒரு பரலோக சபைதான் தேவை. ஆனால் ஜனங்கள் சபைக்குள் உலகத்தை கொண்டு வருவதை பார்க்கின்றோம். சண்டை சச்சரவுகள், பணத்தின் மீது மோகம் மற்றும் ஒவ்வொரு விதமான உலக பிரகாரமான காரியங்கள் காணப்படுகிறது. இதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருப்தி அடையவில்லை. அவர் சுத்தமான பொன்னை விரும்புகிறார். அதனால்தான் அவர் தனது ஜனங்களிடையே சுத்திகரிப்பின் அக்கினியை அனுமதிக்கிறார். ஏனென்றால் பொன்னை அக்கினியால் மட்டுமே சுத்திகரிக்க முடியும். கீழேயும் நெருப்பு மற்றும் மேலேயும் நெருப்பு. நம்முடைய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானிடம், நான் அவர்களை சுத்திகரிக்கும்படி ஜனங்களுக்குள்ளே சுத்திகரிக்கும் அக்கினியை அனுமதித்தேன் என்று கூறினார். நமக்கு கட்டிடங்கள் இருக்கிறதோ இல்லையோ, நாம் எண்ணிக்கையில் குறைவாகவோ அல்லது அதிகமாக இருக்கிறோமோ என்பது முக்கியமல்ல. நாம் படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வித்தியாசமும் இல்லை. எவரில் அவருடைய ஜீவன் பாய்ந்தோட முடியுமோ அதுவே அவருக்கு தேவை. தெய்வீக ஒழுங்கிற்கு வரக்கூடியவர்களையே நம்முடைய தேவன் விரும்புகிறார். நாம் அவருடைய சபையை அவருடைய திட்டத்தின்படி கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது ஒரு இந்திய சபையோ அமெரிக்கா அல்லது ஜப்பானிய சபையோ அல்ல, மாறாக அவருடைய சபை. பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், சடங்குகள் மற்றும் உலக வழிகளிலிருந்து விடுபட்ட முடிந்தவரை நாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற முயற்சிக்கிற சபை. அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறோம், ஆனால் சிலர் பாவத்தில் விழுவதை பார்க்கிறோம். ஆனால் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஏனென்றால் உலகம் அவர்களுக்குள் மிகவும் பலமாக இருப்பதை பார்க்கிறோம். இதனால்தான் வெளிப்படுத்தும் விசேஷம் 1வது அதிகாரத்தில் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பரலோகத்தில் பரிந்து பேசுபவராக அல்லது பிரதான ஆசாரியராக தரிசனமானார். நம்முடைய நித்திய பிரதான ஆசாரியராக அவர் நமக்காக பரிந்து பேசவும் ஜெபிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய உடன் ஊழியர்களாகிய நாமும் இதே ஊழியத்தை செய்ய வேண்டும்.